அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இப்ப சமீபத்துல நான் போடுற வீடியோவா இருக்கட்டும், இல்ல பல நண்பர்கள் போடுற வீடியோ கீழே போய் பார்த்தோம்னா, சவுதி அரேபியால இருக்கிற மன்னர்களை பத்தியும், வேற அண்டை நாட்டு தலைவர்களை பத்தியும் அதிகப்படியான தவறான கமாண்டும், அவங்களோட மதிப்பை கெடுக்கிற அளவுக்கு அதிகப்படியான கமாண்ட் வருதுங்க. நம்ம அந்த கமாண்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஆராய்ச்சி செய்ய போறதில்ல. ஆனா அப்படி கமாண்டு பதிவிடுறவங்களுக்கு அதனால என்ன பாதிப்பு வரப்போகுதுங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சவுதி அரேபியா சட்டப்படி அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு தலைவரை பத்தி கமாண்டு விடுறதுக்கு அதிகப்படியான அபராதமும் தண்டனையும் இருக்குன்னு சட்டம் ஏற்றிருக்காங்க. தண்டனை எவ்வளவு அமௌண்ட் அபராதம்ங்கிறத நான் வீடியோ கடைசியா சொல்றேன். கண்டிப்பா வீடியோ முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் பொது வெளியில இந்த மாதிரி கமெண்ட் செய்யறத தவிர்த்துக்கோங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சவுதி அரேபியா சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் தகவலை நீங்க நம்ம சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ நம்ம போய் கீழே கமெண்ட் போடுறது நம்மளை பொறுத்தளவுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா சவுதி அரேபியா லாவை பொறுத்தளவுக்கு அது மிகவும் கடுமையான சட்டமா சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி அவமதிப்பா கமெண்ட் பண்றதுனால சவுதி அரேபியாவோட ஒற்றுமை மற்றும் பாதுகாப்புக்கு பங்கு விளைவிக்கும் அளவுக்கு இதை கருதப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியா 2007 சைபர் கிரைம் லா அப்டேட் சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் எதற்கானது அப்படின்னா, சவுதி அரேபியாவோட மன்னர்களையோ இல்ல அவங்களுக்கு இணக்கமான வேற நாட்டு தலைவர்களையும் இந்த மாதிரி தரக்குறைவா கமாண்ட் செய்யறவங்களையும் பொது வழியில விமர்சனம் செய்வர்களுக்கும் தடுப்பதற்கும் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் இந்த சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. சவுதி அரேபியாவை பொறுத்த அளவுக்கு மன்னரையோ இல்ல பட்டத்து இளவரசியோ நீங்க நேரடியா அவங்கள நீங்க அவமதிப்பு செய்யறீங்கிற பட்சத்துல உங்க மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அதே போல அவர்களுக்கு நட்பு நாடான தலைவர்களையும் நீங்க அவமதிப்பு செய்யல டிப்ளமாட்டிக் பிரச்சனையா கருதப்பட்டு அதுக்கும் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டத்துல இடம் இருக்கு. யூடியூப்லயோ அல்லது பேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராமோ ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் நீங்க கமெண்ட் போட்டாலும் அது சாதாரண கமெண்டா எடுத்துக்கொள்ளப்படாது. கண்டிப்பா அந்த கமெண்டுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி தான் இருக்கும். இது போல தலைவர்கள் அவமதிப்பு செய்யற மாதிரி கமாண்டுகளுக்கு 5 வருஷம் சிறை தண்டனையும் 3 மில்லியன் ரியால் அபராத விதிக்கப்படும் சொல்லி சட்டத்துல ஏற்றிருக்காங்க. இந்த வீடியோ யாரையும் பயன்படுத்துறதுக்காக இல்ல, எல்லாரும் சவுதி அரேபியாவோட சட்டத்திட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பா நம்ம ஏதோ ஒரு மூலையில இருக்கோம், நம்மளை என்ன செய்ய முடியும், நம்மளை எப்படி கண்டுபிடிக்க முடியும் மட்டும் நினைக்காதீங்க. இப்ப இருக்கிற ஏஐ டெக்னாலஜில யாரு எங்க எப்படி இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சு உங்களை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனவே மக்களே, உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் சரி, நீங்க பொது வெளியில ஆட்சியாளர்களை இது போல விமர்சிப்பதை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். இல்ல அப்படின்னா வருங்காலத்துல இதுக்கான பலனை நீங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிடும். எனவே மக்களே, இது உங்களோட பாதுகாப்புக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல சவுதி அரேபியா சட்டத்திட்டங்கள், வேலைவாய்ப்பு தகவல் வேறு சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.